வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகன் சதுர்த்தி அன்னைக்கு செய்த சமையலும் மில்லட் பொங்கலும் இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொழுக்கட்டை மாவு ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வர வரைக்கும் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. லைட்டாக அப்படியே ஸ்மெல் வந்ததும் இறக்கி வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 1/4 கப் அளவு தேங்காய், துருவின தேங்காய் போட்டு லைட்டாக இது போல் வறுத்துக்கலாங்க. இப்போது ஒரு பொடி பண்ண வெல்லம் ஒரு 3/4 கப் அளவு எடுத்துகிட்டு அது பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சிடலாங்க. 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததை வடிகட்டிக்கலாம். இப்போ அந்த பேன்லேயே வறுத்த அந்த தேங்காய், ஏலக்காய் தூள் எல்லாமே போட்டுக்கலாங்க. இது நல்லா கொதி வந்ததும் வறுத்து வச்ச மாவை அப்படியே தூவிட்டு கிளற வேண்டியதாங்க. கைவிடாமல் நல்லா கலந்துடலாம். ஈஸியாக குயிக்காக பிடி கொழுக்கட்டை இது போல் செய்யலாங்க. டேஸ்டியாகவும் அருமையாக வந்தது. ஒட்டாத பதம் வந்ததும் நம்ம இது ஒரு ஸ்டவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஆறுனதும் பிடிச்சி வச்சிட வேண்டியதாங்க. இப்போ பூர்ண கொழுக்கட்டைக்கு நான் தேங்காய் பூரணத்துக்கு 3/4 கப் அளவு பொடி பண்ண வெல்லம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டேங்க. இதையும் அந்த பேனில் அப்படியே வடிகட்டிட்டு 1/2 கப் அளவு தேங்காய் போட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு கிளறிக்கலாங்க. கைவிடாமல் கலந்தது இது போல் கெட்டியாகிடும். கெட்டியானதை நம்ம இறக்கிடுவோம். எள்ளு பூரணத்துக்கு ஒரு 1/4 கப் அளவு கருப்பு எள்ளு ஒரு கடாயில் போட்டுட்டு வறுத்துட்டேங்க. நல்லா வறுப்பட்டதோ பிளேட்டில் கொட்டி வச்சு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே எவ்வளோ எடுத்தோம் இல்லை அதே அளவே நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ எள்ளு பூரணமும் தேங்காய் பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. மேல் மாவு தயார் பண்ணிக்கலாங்க. 1 கப் அளவு தண்ணி அடுப்பில் ஊற்றி கொதிக்க வச்சுருவோம். 1 கப் அளவு கொழுக்கட்டை மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு இப்போ கரண்டி காம்பு, தோசை திருப்பி கரண்டி காம்பு இருக்குல்ல, அதில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கிளறிக்கலாம். அடுப்பில் வைக்காமலே நம்ம இதை போல் கிளறிக்கலாங்க. ஈஸியாகவும் இருக்கும். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு கையிலே இது போல் பசைஞ்சுப்போம். கையில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் தொட்டுட்டு நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஒட்டவும் ஒட்டாதுங்க. ஈஸியாகவும் வந்தது. இது ரெடிமேடு கொழுக்கட்டை மாவில் தான் செய்திருந்தேன். இந்த பிடி கொழுக்கட்டை மாவு நல்லா ஆறிடுச்சு. கையில் எண்ணெய் தொட்டுட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக அப்படியே எடுத்துகிட்டு பிடிச்சி அப்படியே வச்சிட வேண்டியதாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பிடி கொழுக்கட்டையும் தேங்காய் பூரணம், எள்ளு பூரணம் இந்த கொழுக்கட்டை தாங்க செய்திருந்தேன். மேல் மாவை 2 பெரிய பால்ஸாக அப்படியே உருட்டி எடுத்து வச்சுருவோம். ஒரு பால் மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு கையில் அப்படியே தட்டிக்கலாம். தட்டிட்டு சென்டரில் நம்ம செய்து வச்சுருந்த தேங்காய் பூரணம் ஒரு ஸ்பூன் அளவு வச்சுட்டு இதை அப்படியே மூடிடலாம். எல்லாம் கொழுக்கட்டையை தயார் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ எள்ளு பூரணமும் செய்திருந்தேன். அதுக்கும் நம்ம இது போல் தட்டிட்டு சென்ட்ரல் எள்ளு வச்சுட்டு மோதகம் மட்டும் அப்படியே மடிச்சிட வேண்டியதான். கூம்பு மாதிரி இது போல் மடிச்சிட்டு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பித்ததும் இட்லி தட்டு அது உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இறக்கி வச்சுட்டாங்க. அருமையான பிடி கொழுக்கட்டையும் தேங்காய் பூரணம், எள்ளு பூரண கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சு. நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருந்ததுங்க. இன்றைக்கி சாம்பார், கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல், ரசம், தயிர், பீன்ஸ் பொரியல் எல்லாமே வச்சுருந்தேங்க. சாமிகிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணி
எல்லாமே எடுத்து சாப்பிட்டாங்க. அருமையாகவும் இருந்தது. இன்றைக்கி மில்லட் பொங்கல் பார்க்கலாம். மில்லட் பொங்கல், சாமை அரிசி பொங்கல் சூப்பராக அருமையாக வந்ததுங்க. இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு பைத்தம்பருப்பு ஒரு கடாயில் போட்டுட்டு லைட்டாக அப்படி செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவு சாமை அரிசி அதையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாம் வடிய விட்டுட்டு இது ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம இதை குக்கரில் போட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு நான் ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருந்தேங்க. 3 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு மூடி வச்சுருவோம். ஆவி வெயிட் போட்டு நல்லா 3-4 சவுண்டு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிள்ளை, கொஞ்சம் முந்திரி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, பிடித்த மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பொங்கலும் இறக்கி வச்சுருங்க. இது நல்லா கரண்டியில் கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க. வறுப்பட்டது மீதி சாமானும் போட்டு வறுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதோ பொங்கல் இதில் அப்படி போட்டுட வேண்டியதாங்க. போட்டுட்டு கலந்துக்கலாம். அருமையான சாமை பொங்கல் தயாராகிடுச்சு. மில்லட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. சத்தான மில்லட் பொங்கல் மார்னிங் செய்து கொடுக்கலாங்க. இது மேலே நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டுட வேண்டியதாங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் வச்சு கொடுக்கலாங்க. சாமை அரிசி பொங்கல் உங்களுக்கு ஒரு முறை இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பண்ண சமையலும் மில்லட் பொங்கலும் இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.